இதை தலைவாணி பூசணிக்காய் அன்னைக்கு போய் காட்டுக்காரர்கிட்ட வாங்கிட்டு வந்தால் 5 காய் கொடுத்தாங்க. இதை தலைவாணி பூசணி அன்னைக்கு பொறிச்சிட்டு வரும்போது பச்சைட்டாக இருந்தது. இன்றைக்கி நல்லா பழுத்துக்கிடுச்சு. பழுத்து போனால் இந்த மாதிரி நல்ல கலராக வரும். பழுத்து மறுபடியும் செஞ்சால் தான் நல்ல ருசி கிடைக்கும். சரி வாங்க பார்க்கலாம். பூசணிக்காயை சுத்தமாக அலசி எடுத்துக்கலாம். பூசணிக்காயை அரிஞ்சிக்கலாம். மேலு சொல்லியே அரிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி மேல் தள்ளி சீவிக்கணும். காய் நல்லா முத்தி போச்சு. பச்சை காய் நல்லா மணமாக இருக்குது பாரு. குழம்பு வைக்கிறது இருந்தால் ஜல்லியோட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சீவிக்கணும். இப்படி சீவிக்கணும். நீங்கள் வாங்கினீங்களா இந்த மாதிரி எதையும் எடுத்து வைங்க. அதுக்கு பிறமா சொட்டை இருந்தால் போட்டால் முளைச்சிக்கு. பூசணிக்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நோவு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். கண் பார்வைக்கு நம்ம நல்லது. பசி கட்டுப்படுத்தும். அதனால உடம்பு எடை குறையும். செரிமானம் நல்லா ஆகும். பூசணிக்காயில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது. நல்லா சேர்த்துக்குங்க. ஒரு காய் அரிஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு சாம்பாரில் கூட போடலாம். சாம்பார் நல்ல மணமாக ருசியாக இருக்குது. பாப்பா அந்த பூசணிக்காய் தந்தாயோ அந்த கச்சி நீர் வரமிளகாய் 4 காய் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல மிளகாய் நல்லா கருப்பிடுவாங்க. நல்லா அந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கணும். அப்போத்தான் நல்லா வணங்க. பூசணிக்காய் பக்கமாக சுரண்டியாச்சு. சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். கடலைன்னா 4 ஸ்பூனு. என்ன நல்ல சூடாச்சு. கண்ணே சுரண்டியாச்சா? கண்டசாமி சுரண்டி வச்ச பூசணிக்காய் 2 கப்பு. நல்லா எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துக்கணும். பூசணிக்காய் நல்லா பச்சை வாசம் போகணுன்னு வணக்க வேணாம். அப்படியே போட்டால் பச்சை வாசம் அடிக்குது. அதனால் அப்படி எண்ணெயில் வதக்கி போட்டுக்கிட்டால் பச்சை வாசம் அடிக்காது. நல்லா பச்சை வாசம் போகணும். நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. நல்லா மணக்குது. இந்த மாதிரி இறக்கலாம். இந்த மாதிரி இறக்கலாம். கடலை கழுவி இருக்குன்னு
வறுத்து வச்ச மிளகாயை போட்டுக்கலாம். 4 மிளகாய். போதுமான உப்பு. மெல்ல மிளகாய் போட்டு நல்லா ஆட்டிக்கணும். எடு. இந்த அளவுக்கு மஞ்சள் போது. இதுக்கு மேலே பூசணிக்காய் கொட்டிக்கலாம். அதோட சொல்லு. வணக்கி வச்ச பூசணிக்காயை இதுலேயும் போட்டு நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். கையில் எடுத்து எடுக்கணும். அது என்ன ஒரு திருப்பு மஞ்சள் போயிடும். நல்லா ஆட்டிக்கணும். நல்லா ஆட்டிடுச்சுங்க. மாவெல்லாம் கொண்டாந்துட்டியா? இந்த அளவுக்கு மஞ்சள் போது வலிச்சு எடுத்துக்கலாம். வலிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு கப்பு பூசணிக்காய், 3 கப்பு கோதுமை மாவு போடு. போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதில் பிணைஞ்சிக்கலாம். சீரகம் ஒரு பூணு, ஒரு பூணு மஞ்சத்தூள், தண்ணி கேட்ட ஒரு 1/4 பூணு பெருங்காயத்தூள். நல்லா பூசணிக்காய் கலந்து வரணும். ஒரு பூணு எண்ணெய், ஒரு பூணு ஊற்றிட்டோம்னா கையில் ஒட்டாது. போது நல்லா மூடி வைக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா ஊற்று. இந்த அளவுக்கு பேஞ்சு வச்சா போது. நல்லா ஊற்று. கடாயம் சாப்பிட்டுதா மூடி வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற்று. மாவு பேஞ்சு வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு. பாப்பா அந்த பேஞ்சு வச்சு மாவு எடுத்தா எடுத்துட்டு வந்துட்டேன். கொண்டா. கல் நல்லா சூடாயிடுச்சு. மாவு கொஞ்சம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். தம்பி அதை கட்டிடுறா தம்பி. எங்கடா போட்டான்? கல்லுக்கு எண்ணெய் தடவிக்கலாம். போடுங்கண்ணே. போட்டாயா? போடுங்கண்ணே.
தட்டிட்டு வச்சுக்கையா. நல்லா வேக விட்டு தெளிவிக்கணும். பூசணிக்காய் சப்பாத்தி மாவு. பூசணிக்காய் சப்பாத்தி மாவு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், எடுத்துக்கலாம். இங்க இருக்குது. எடுத்து கூட செஞ்சு கேட்டாங்களடா. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்க வேண்டியதா. அரிஞ்சு போட்டுக்கலாம். எத்தனை இருக்குது? இப்போ கொண்டா மிளகா எடுத்தா. வர மிளகா. தப்பாளி சீவிட காடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாலு மிளகாய். 4 மிளகாய் போடு. சப்பாத்தி சுட்டா அப்படி நல்லா உப்பி வரணும். பாரு மத்து காம்பு மத்து. பாரு சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. 2 ஸ்பூன் கடலெண்ணெய். ஒரு அரை ஸ்பூன் கடுகு. நல்லா கடுகு பொரிட்டு கடுகு பொரிஞ்சு மறுபடியும் வெங்காயம் போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு. ஒரு பிடிச்சி பிடி வெங்காயம். கருப்பெலாம் இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி தலை. ஒரு ரவுண்டு மஞ்சள். கிள்ளி வச்சு வர மிளகாய் 4. பொடி பொடியை நறுக்கி வச்சா பூண்டு 5 பல். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். வெங்காயம் நல்லா முழுச்சு வச்சு 2 தக்காளி பழம். நல்ல தக்காளி பழம் வணங்கிட்டு போதுமான உப்பு. ஒரு கப்பு தண்ணி. அந்த சட்டி எடுத்து மூடு. மூடி வைக்கலாம். நல்லா வேகட்டு. மூடி நல்லா வேகட்டு. தக்காளி பழம் அப்படி நல்லா நல்லா வெந்து பயிர் வருதா. நல்லா வெந்து போயிடுச்சு. நல்லா கரைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா மணக்குது. இருத்து வச்ச தண்ணி வெளியே வச்சுக்கலாம். பப்படிக்கா
பூசணிக்காய் சப்பாத்தி ரெடி, தக்காளி பழம் சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுக்கண்ணே. சரி. சாப்பிடாயா? சரியாயா வணக்கண்ணே. சாப்பிடுங்கண்ணே. சரி ஐயா. ஐயா பூசணிக்கு சப்பாத்திக்கும் தக்காளி சட்னிக்கும் சூப்பராக இருக்குதாயா? இருக்குயா? தக்காளி சட்னி சூப்பராக இருக்குதாயா? சரி. சூப்பராக இருக்குதா? சரி. சப்பாத்தி பாரு நல்ல மணமாக இருக்குது. சப்பாத்தி பாரு பஞ்சு மாதிரி இருக்குது பாருதா. போகிறையா தக்காளி சட்னி ஊற்றிக்கலாம். நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். தக்காளி சட்னிக்கு பூசணிக்காய் சப்பாத்திக்கு தக்காளி சட்னிக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பூசணிக்காய் சில பேர் விரும்பி சாப்பிட்றதில்ல. இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அப்பப்போ நல்லா விரும்பி சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. முன்ன சொன்ன மாதிரி பூசணிக்காயில் ஏகப்பட்ட நன்மை இருக்குது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, உடம்புக்கு நம்ம நல்லது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஊற்றிக்க சாமி போங்க.